அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். பஞ்சபூதங்களை நெஞ்சில் நிறுத்தி அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்றி கம்பன் பாடிய பாடலை சொல்லி கவியரங்கினுள் நுழைய விழைகின்றேன். மஞ்சளின் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சியின் தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டான புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கலிது. பொங்கலோ பொங்கல் என இப்பொங்கல் நன்னாளில் பொங்கல் வாழ்த்துக்களை பொற்கொடி நான் பகர்கின்றேன். தன்னலம் சிறிதுமின்றி தமிழ் வளர்க்கும் நோக்கோடு தன்னலம் சிறிதுமின்றி தமிழ் வளர்க்கும் நோக்கோடு கம்பன் கலைமன்றத்தை கவினுர நடத்தி வருகின்ற தலைவரையா அவர்களை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இது திருமூலர் திருமந்திரம். பார்முதல் பூதம் ஐந்தின் தலைவர் தில்லை கனக சபாபதி. பார்முதல் பூத இந்த கவியரங்கின் தலைவர் தா சபாபதி அவர்கள். ஐயா அவர்களுக்கு என் அன்பின் வணக்கங்கள். காற்றின் கருணையினால் கவிபாட வந்திருக்கும். காற்று இருந்தால்தான் மூச்சும் இருக்கும் பேச்சும் இருக்கும். ஆகவே காற்றின் கருணையினால் கவிபாட வந்திருக்கும் கவிராயர் நால்வருக்கும் என் கனிவான வணக்கங்கள். செவிநுகர் கனிகளாம் கவிதை பொருளை சுவைக்க வந்திருக்கும் ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே அனைவருக்கும் என் வணக்கம். ஐம்பெரும் பொருட்களால் ஆனதே இவ்வையம். இந்த ஐம்பெரும் பொருட்களால் ஆனதே இவ்வையம். இவ்வையத்தின் உயிராய் உறைவது காற்று. ஐயம் வேண்டாம், காற்றே உயிர். நிலையில்லாதது காற்று, சுழன்று கொண்டே இருப்பது காற்று, எல்லாவற்றையும் சுழலச் செய்வதும் காற்று. பூமி பந்து சுழல்வது காற்றால். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பாரினில் பொருட்களின் இயக்கமே காற்றால். பாரினில் பொருள்களின் இயக்கமே காற்றால். நிலையாமையை பாட நினைத்த சித்தர் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று பையான உடலில் காற்றின் இயக்கம் இருந்தால் மெய் இல்லையேல் பொய் எனும் நிலையாமை தத்துவத்தை பாடி நிலைத்து விட்டார் சித்தர். காற்றும் கடவுளும் ஒன்று. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருப்பது காற்று. கண்ணுக்கு புலப்படாதது காற்று, கைகளாலும் தொட முடியாதது, கட்டுக்குள் அடங்காதது. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பார்கள். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பார்கள். காற்றின்றி காலணுவும் அசையாது. காற்றுதான் கடவுள். கடவுள் இல்லை என்பார்க்கும் காற்றே கடவுள். அவன் நினைத்தால் ஜடப்பொருள் அசையும், உயிரினங்கள் ஊசலாடும், உலகமே உறைந்து போகும். காற்றினை போற்றி வாழ்ந்தால் காலனையும் வென்றிடலாம். காற்றினை போற்றி வாழ்ந்தால் காலனையும் வென்றிடலாம். கவிமணியின் வைர வரிகள். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. ஆகவே காற்றே கடவுள். கதிரவனின் கதிர்கள் நம்மை சுட்டெரிக்காமல் வடிகட்டும் வாயுவை நன்றியுடன் நினை. குளிர் மழை தரும் அந்த கொற்றவனை போற்று. நீரை நெருப்பாக்கும், நெருப்பை நீராக்கும். அவ்வை பாட்டி அழகாய் சொன்னார், மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் என்றால் காற்று. காற்று வரும் வழியை நாம் என்ன சொல்கிறோம்? ஜன்னல் என்கிறோம். ஆனால் உண்மையான தமிழ் பெயர் காலதர். கால் என்றால் காற்று, அதர் என்றால் வழி. காலதர் என்னும் கண்ணல் மொழி சொல்லிருக்க ஜன்னல் என சொல்லுவதேனோ? காற்றே கடவுள். கட உள் என கடந்தும் இருப்பவன் உள்ளும் இருப்பவன். கடவுளின் தத்துவம்
காற்றின் தனித்துவம். ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டோமோ என்பது மணிவாசகரின் மணிவாக்கு. கடவுளுக்கு பல பெயர்கள். கடவுளுக்கு பெயர்கள் பல, காற்றுக்கும் பல பெயர்கள். 4 திசைகளிலிருந்து வரும்போது தெற்கிலிருந்து வருவது தென்றல், வடக்கிலிருந்து வந்தால் வாடை, மேற்கிலிருந்து வந்தால் மேலை, கிழக்கிலிருந்து வந்தால் கொண்டல். அதே திசைகளை 8 எனக் கொண்டாலோ நேர்ச்சோளம் சோளக்கொண்டல், நேர்கச்சான் வாடைக்கச்சான், நேர்வாடை வாடைக்கொண்டல், நேர்கொண்டல் சோளக்கச்சான் என்று எட்டாத வாயுவும் 8 பெயர் பெறும். வேகத்தை வைத்து பல நாமங்களை பெறுகிறது காற்று. மென்காற்று, புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடும் காற்று, புயல் காற்று, சூறாவளி, கடல் காற்று, நிலக்காற்று என்று. மனிதனின் உடலிலோ இருதயத்தில் பிராணனாகவும், குதத்தில் அபானனாகவும், கழுத்தில் சமானனாகவும், நாபியில் உதானனாகவும், தேகத்தில் வியானனாகவும், கை கால்களில் நாகனாகவும், தொடு உணர்வில் கூர்மனாகவும், முகத்தில் கிருகரனாகவும், வியர்வையில் தேவதத்தனாகவும், உயிர் பிரியும் போது தனஞ்சயனாகவும் நம் உடல் முழுவதும் வியாபித்து நம்மை இயக்குவதே காற்றுதான். சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு கற்றோர்க்கு மட்டுமல்ல காற்றுக்கும் தான். சென்ற இடங்களில் சிறப்பு கற்றோர்க்கு மட்டுமல்ல காற்றுக்கும் தான். காற்று இல்லாத இடமே இல்லை, காற்று இல்லையேல் செயலே இல்லை. பட்டம் விட்டு பரவசம் கொள்ளவும், பலூனில் ஊதி பறக்க விட்டிடவும், பந்தில் நிரப்பி உதைத்து விளையாட, பாராசூட்டில் பறந்து மகிழ்ந்திட, பாய்மரக் கப்பலில் பயணம் செய்திட, பாங்காய் மிதிவண்டி ஓட்டியே சென்றிட, பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்திட பயன்படுவது காற்று மட்டுமே. காற்று இல்லாத இடமே இல்லை, காற்று இல்லையேல் செயல்களும் இல்லை. காற்று ஒரு கடத்தல்காரன். விளக்கிலிருந்து ஒளியை கடத்துகிறது, மலர்களிலிருந்து மனத்தை கடத்துகிறது, மந்திரங்கள் மூலம் மொழியை கடத்துகிறது, புல்லாங்குழல் மூலம் இசையை கடத்துகிறது. பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கடத்தும் காற்று ஒரு கடத்தல்காரன். காற்று இயற்கையோடு இருக்கும்போது இனிமையாயிருக்கிறது. மனிதர்களோடு சேரும்போதுதான் அது மாசுபட்டு போகிறது. இயற்கையோடு இருக்கும்போது இனிமையாயிருக்கிறது, மனிதர்களோடு சேரும்போதுதான் அது மாசுபட்டு போகிறது. தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகைகள், ரசாயன கழிவுகள், குப்பை கூளங்கள் இவற்றின் பெருக்கத்தால் காற்றை மாசுறச் செய்தவன் மனிதன். காற்றின் உன்னதமான ஓர் அங்கமான ஓசோனையே ஓட்டையாக்கிவிட்டான் மனிதன். மனிதர்களே, காற்றை மாசுபடுத்தியவன் மனிதன் என்னும் அவப்பெயரை மாற்றுவோம். ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம். மகாகவி பாரதி சொன்னது போல காற்று வரும் வழியையெல்லாம் நன்றாக துடைத்து நல்ல நீர் தெளித்து வைத்திடுவோம். காற்று வரும் வழியையெல்லாம் நன்றாக துடைத்து நல்ல நீர் தெளித்து வைத்திடுவோம். அவன் வரும் வழியிலே சோலைகளும் பூந்தோட்டங்களும் செய்து வைப்போம். அவன் வரும் வழியிலே கற்பூரம் முதலிய நறுமணப் பொருள்களை கொளுத்தி வைப்போம். அவன் நல்ல மருந்தாக வருக, அவன் நமக்கு உயிராக வருக. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்னும்படியாக இன்றிலிருந்தே நாம் நன்மைகளை செய்ய தொடங்குவோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம். உயிராயிருந்து நம்மை உய்விக்கும் காற்றை வாசிப்போம், சுவாசிப்போம், விசுவாசிப்போம். காற்றே போற்றி. வாய்ப்பளித்த நல்லவர்க்கும் வந்தமர்ந்து கேட்டவர்க்கும் நன்றிகளை உரித்தாக்கி நடக்கின்றேன். நல்வணக்கம்.